இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வெங்கட் பிரபு இயக்கத்தில் அஜித் குமார் நடிப்பில் உருவான மங்காத்தா திரைப்படம் 2011ஆம் ஆண்டு திரையரங்குகளில் வெளியாகி மாபெரும் வசூலை குவித்தது. அஜித் குமாரின் 50வது படமான மங்காத்தா அவருக்கு மிகப்பெரிய கம்பேக் படமாக அமைந்தது. அஜித் ஹீரோவாக மட்டும் இல்லாமல் வில்லனாகவும் திரையில் மிரட்டியதால் அது அஜித் ரசிகர்களின் ஆல் டைம் ஃபேவரட்டாகவே மாறியது. இந்நிலையில் 15 ஆண்டுகளுக்கு பின்பு மங்காத்தா திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் 400க்கும் மேற்பட்ட ஸ்கிரீனில் ரீ-ரிலீஸ் ஆனது. அஜித் குமார் கார் ரேஸில் கவனம் செலுத்தி வரும் நிலையில் தங்கள் தலைவரின் படம் வராதா என காத்திருந்த அஜித் ரசிகர்களுக்கு மங்காத்தா ரீ-ரிலீஸ் பெரிய ட்ரீட்டாக அமைந்துள்ளது. காலையிலேயே பல்வேறு திரையரங்கு முன்பு குவிந்த ரசிகர்கள் பேனர்கள் வைத்து ஆட்டம் பாட்டம் என கொண்டாடி வந்தனர். அண்மையில் அஜித் குமார் கேம்பாக் கூல்ட்ரிங்க் விளம்பரத்தில் நடித்ததால் திருப்பூரில் உள்ள தியேட்டர் முன்பு கேம்பாக் கூல்ட்ரிங்க் பாட்டிலை தரையில் வைத்து அதனை சுற்றி நின்று ட்ரம்ஸ் வாசித்தனர். அப்போது முதியவர் ஒருவர் சில்லறை காசை போட்டு செல்லும் வீடியோ வைரலாகி வருகிறது. சென்னை கமலா தியேட்டருக்கு வந்த அஜித் ரசிகர் ஒருவர் கேம்பாக் கூல்ட்ரிங்க் லோகோ வைத்த பணியினுடன் வந்து நாங்க எங்க ஏகேவிற்காக ப்ரமோஷன் செய்வதாக தெரிவித்தார். ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, இந்த தியேட்டர்ல எல்லா கூல் ட்ரிங்க்ஸும் இருக்கு, கேம்பாவை தவிர. அது மட்டும் தான் எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட். தலை ப்ரொமோஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கோசம் நாங்களும் ஒரு ப்ரொமோஷன் பண்றோம். அவர் ஸ்போர்ட்ஸ் கோசம் பண்ணாரு, பட் நாங்கள் தலைக்கோசம் பண்றோம். படத்தின் இயக்குனர் வெங்கட் பிரபு, நடிகர்கள் பிரேம்ஜி, வைபவ், மகத், அஸ்வின், GBU பட இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன், யூடியூபர் சித்து ஆகியோர் சென்னை கமலா தியேட்டருக்கு சென்று ரசிகர்களுடன் படம் பார்த்தனர். நான் தாராவிஎஸ்ஐ கணேஷ், லீஜர் பார் ஓனர் மகத்தோட ஃப்ரெண்டு பிரேம், அதுக்கப்புறம் கடைசியில தான் வந்து சேர்ந்தார் விநாயக். அப்போது ரசிகர்கள் இன்னும் விநாயக் மட்டும் வரவில்லை என கேள்வி எழுப்பியதற்கு அவர் வெளிநாட்டில் ரேஸில் இருப்பதாகவும் யுவனும் அஜித்துடன் இருப்பதாகவும் வெங்கட் பிரபு தெரிவித்தார். அஜித் குமார் ஓகே சொன்னால் மங்காத்தா 2 எடுக்கலாம் என்று வெங்கட் பிரபு குறிப்பிட்டார். பின்னர் படக்குழுவினர் தியேட்டர் உரிமையாளரோடு சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடினர். அஜித் குமாரின் அடுத்த படத்தை GBU படத்தை இயக்கிய இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் நிலையில் அந்த படம் அனைத்து வயதுடையவர்களையும் கவரும் ஒரு குடும்ப திரைப்படமாக இருக்கும் எனவும் அதில் நிறைய சர்ப்ரைஸ் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். GBU ஃபேன்ஸ்க்காக பண்ணிட்டோம். ஃபேன்ஸ்க்கான ஒரு படமாக இருந்துச்சு. இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து கிட்ஸ்லேருந்து எல்லா தரப்பட்ட ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு என்டர்டெய்னிங் ஒரு ஃபிலிமாக இருக்கும். நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. அதான் ஒன்றுனா அதான் அது எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் வெரி சூன் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். அதான் சொன்னேன், ஃப்ரெஷ்ஷாக சர்ப்ரைசஸ் நிறைய இருக்குது. பார்க்கும்போது எல்லாருமே எக்ஸைட் ஆவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. தமிழக வெற்றி கழகத்திற்கு வருகின்ற தேர்தலில் விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டது குறித்து பேசிய இயக்குனர் வெங்கட் பிரபு, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி காரணமாக முதலில் கோட் படத்திற்கு விசில் போடு என்று தலைப்பு வைக்கிருந்ததாகவும் அதன் பின்னர் பாடலில் அந்த வரியை கொண்டு வந்ததாகவும் தெரிவித்தார். அன்றே கணித்தார் விபின்றாங்க எல்லாரும். வெரி வெரி ஹாப்பி. அது இப்போ ஒரு விசில் போடு வந்து இப்போ ஒரு ஆந்தம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வெரி வெரி ஹாப்பி. ரொம்ப ரொம்ப நானும் மதன் கார்கி தான் எழுதினாங்க அந்த பாட்டு. ஸோ அந்த சமயம் வந்து நான் மதன் கார்கி கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து இந்த படம் நான் ஃபர்ஸ்ட் எழுதும் போது வந்து ஏன்னா அது ஒரு CSK பேக்ட்ராப்ல தான் கிளைமேக்ஸ் நடக்குது, படம் பேரே விசில் போடுன்னு வைக்கலாமான்னு தான் ஃபர்ஸ்ட் யோசிச்சு பண்ணது.
அந்த கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன் நான் மதன் கார்கி கிட்ட. சொல்லும் போது வந்து இது விசில் போர்டு யூஸ் பண்ணலாமா இதில் எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசினோம். அப்படி பண்ணது தானே தவிர வேறு எதுவும் கிடையாது. அப்போது பயங்கரமாக வந்து எம்ஐ ஃபேன்ஸ், ஆர்சிபி ஃபேன்ஸ் திட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா தளபதி ஃபேன்ஸும் கொண்டாடுறாங்க. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் யுவராஜ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.